உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஸோ வெயிட் லாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்தெந்த ரீசன்னால கிடுக்கிடுன்னு வெயிட் கெயின் ஆகுது? நமக்கு வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தால் வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி யங் ஏஜில் இருக்கக்கூடியவங்களே, டீனேஜில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் நிறைய பேருக்கு இந்த பிசிஓடி ப்ராப்ளம் நம்ம பார்க்குறோம். எவ்ரிடே இதெல்லாம் சாப்பிட்டா அவங்களோட ஃபர்டிலிட்டிக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் மேம் சொல்லுவோம்? ஸோ மெயினாக பார்த்தோம்னா மார்னிங் ஃப்ரூட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முக்கியமாக இந்த மாதுளை பழத்துக்கு மேலே தோல் இருக்குது பார்த்தீங்களா, நாட்டு மாதுளை சொல்லுவாங்க. இப்போ சித்த மருத்துவத்தில் நாட்டு மாதுளையோட ஓடுன்னு சொல்லுவோம், மேலே இருக்கக்கூடிய தோல் தான். அதை கஷாயமாக குடிக்கிறது இவ்வளோ பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். பிசிஓடிலாம் இருக்குன்னா குமரி கஷாயம் பெஸ்ட்டு மெடிசன். இப்போ காலையில் எம்டி ஸ்டொமக்லேயே இந்த கஷாயம் நல்லா பாயில் பண்ணி நம்ம குடிச்சிக்கலாம். அசோகப்பட்டை, லோத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பட்டை. பொதுவாக பெண்கள் வந்து ஒரு 50 வயசு தாண்டிட்டாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு வேறு சர்டன் பிரச்சனைகள் வருது. ஸோ இந்த 50 வயசு தாண்டினதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகளை டீல் பண்ணணும்னா அவங்க என்ன மாதிரியான ஹேபிட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும்? ஜென்ரலாக பார்த்தோம்னா ஜாயிண்ட் பெயின் தான் நிறைய பேருக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு இது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிற ஒரு 3 விஷயம் என்னென்னா நல்லெண்ணெய். ஸோ கண்டிப்பாக நல்லெண்ணெய் பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து எள்ளுருண்டையாக எடுத்துக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் வந்து ஃபுட்டில் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நல்லெண்ணெய் வந்து கண்டிப்பாக சேர்த்து சாப்பிடணும். ஹாய், ஹலோ, வணக்கம். ஆதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ், நான் உங்களை நிக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு ஆதன் ஆரோக்கியம் சேனல். நம்மளோட சேனலில் இன்றைக்கி எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இந்த உமன் ஃபர்டிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பட் எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடாது, ஆர் எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு, இதுலேருந்து நான் எப்படி வெளில வரணும் அப்படின்ற நிறைய கொஷின்ஸோட நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா திஸ் வீடியோ இஸ் ஜஸ்ட் ஃபார் யூ. பிகாஸ் இந்த வீடியோவில் உமன் ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸை எப்படி வீட்டில் இருந்து க்யூர் பண்ணலாம், எப்படி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமாக உமன் ஃபர்டிலிட்டியை நம்ம வந்து இன்னுமே பெட்டர் ஆக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பேச போகிறோம். அண்ட் இதை பற்றி பேசுறதுக்கு இன்றைக்கி நம்மளோட சித்தா டாக்டர் நித்யா ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் கோ டு ஹர் அண்ட் ஆஸ்க் ஆல் தி கொஸ்டின்ஸ். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஸோ விமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இன்னைக்கு நிறைய காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லவே வேணாம், ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ், பிசிஓடி, பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் போது அவங்களோட ஃபர்டிலிட்டியில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னா ப்ரிவென்டிவாக அவங்க எவ்ரிடே பண்ணக்கூடிய ஹேபிட்ஸ்லாம் என்னென்ன மேம்? ஃபஸ்ட்டு வெயிட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கணும். ஸோ என்ன ப்ராப்ளம்னாலும் சரி, இப்போது வந்து ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்குது, ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோன்னா ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ணிட்டு வாங்கன்னு தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ வெயிட் லாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்தெந்த ரீசன்னால் கிடுக்கிடுன்னு வெயிட் கெயின் ஆகுது? நமக்கு வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தால் வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளுடைய டயட் ஹேபிட்ஸ். ஸோ நைட்டு ரொம்ப நேரம் தூங்காமல் இருக்கிறோம், அப்போது வந்து வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். பாடி ஹீட் வந்து பார்க்கணுங்க. ஸோ பாடி ஹீட் எவ்வளோ இருக்குது, ரொம்ப எக்ஸஸ் ஹீட் இருந்தாலும் இந்த ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம கிளியர் பண்ணும்போது ஈஸியாக அந்த ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் எல்லாமே நமக்கு கிளியர் ஆகும். சரி, இந்த இன்ஃபெர்டிலிட்டிக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கணும்? ஸோ பேசிக்காக நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? ஸோ இப்போ எல்லாருமே லேட் ப்ரெக்னென்சி தான் இல்லைங்களா? ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, ஒரு அபவ் 35-40 இயர்ஸில் தான் ஃபஸ்ட் பேபியை நான் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது டயட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த ஏஜ் கிராஸ் ஆகும்போது எக்கோட குவாலிட்டி நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி டயட் எடுத்துக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி யங் ஏஜில் இருக்கக்கூடியவங்களே, டீனேஜில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் நிறைய பேருக்கு இந்த பிசிஓடி ப்ராப்ளம் நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த பிசிஓடி வர்றதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா டயட் ஹேபிட்ஸ். முன்னாடி இருந்த மாதிரி இப்போ ஒர்க் வந்து அவ்வளோவா யாரும் செய்கிறதில்ல. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப குறையுது. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் குறையும் போது இதுக்கு பெஸ்ட்டான என்னென்ன சொல்யூஷன்ஸ்னால் யோகா வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்னால் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஜிம்முக்கு போகிறேன், வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ ஜிம்முக்கு போகணுன்றது கூட அவசியம் இல்லை. யோகா வந்து லேடிஸ்க்கு ரொம்ப பெஸ்ட்டு. முன்னாடிலாம் வீட்டு வேலைகள் எல்லாமே செய்யும்போதே அந்த பாடி வந்து வெயிட் கெயின் ஆகாமல் அப்படியே மெயின்டைன் ஆகிட்ருக்கும். பட் இப்போது அதுக்கான நேரம் யாருக்குமே இல்லைன்னும் போது ஒரு 30 மினிட்ஸாவது ரெகுலராக யோகா வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ லேடிஸ்க்கு வந்து அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அப்போது நமக்கு வந்து பாடி வெயிட் வந்து மெயின்டைன் ஆகுது. ஒருவேளை நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தால் அதை பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஸோ
ஸோ தைராய்டு இஷ்யூஸ் இருக்கா? பெரும்பாலும் நிறைய லேடிஸ்க்கு ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்குன்னா தைராய்டு ஹார்மோன் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும். டெய்லி மார்னிங் வந்து ஒரு தைராய்டு சப்ளிமெண்ட் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் அதெல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ தைராய்டு சப்ளிமெண்ட்ஸ் வந்து எடுக்கலாம். ஸோ டைம் பீங்க்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நேச்சுரலாகவே அந்த தைராய்டு ஹார்மோனை ரெகுலேட் பண்ணுறதுக்கு என்னென்ன டயட்டோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இந்த டயட்டில் லைஃப் ஸ்டைல் என்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்றது சொன்னீங்க. எவ்ரிடே இதெல்லாம் சாப்பிட்டா அவங்களோட ஃபர்டிலிட்டிக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் மேம் சொல்லுவீங்க? ஸோ மெயினாக பார்த்தோம்னா மார்னிங் ஃப்ரூட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ காலையில் ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டோமா டெஃபினெட்லி நம்ம வந்து ஈவினிங் டைம்லேயும் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு பேசிக்காக நம்ம சாப்பிடக்கூடியது பப்பாயா ரொம்ப பெஸ்ட். பப்பாயா வந்து ஹீட் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் நம்ம பாடியில் இருக்க இந்த டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கும் எக்கோட குவாலிட்டி ப்ரொமோட் ஆகிறதுக்கும் விட்டமின் ஏ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ரிச் ஃபைபர், அதுவும் சுகர் பிபிலாம் வராமல் இருக்கிறதுக்கு பப்பாயா பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். பப்பாளி கண்டிப்பாக சாப்பிடணும். அடுத்தது பார்த்தோம்னா மாதுளை. இப்போ மாதுளை அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து நிறைய பாலிஃபினால்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், எல்லாமே லேடிஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த கட் ஹெல்த்துக்கு மட்டும் கிடையாது. இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து நிறைய பேருக்கு இந்த டிஸ்மெனோரியா இருக்கும். பீரியட்ஸ் டைமில் ஹெவி மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் இருக்கும், இல்லை ஹெவியாக மசில் கிராம்ப்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே குறையிறதுக்கு மாதுளை பழம் சாப்பிட்ணும். முக்கியமாக இந்த மாதுளை பழத்துக்கு மேலே தோல் இருக்குது பார்த்திங்களா, நாட்டு மாதுளை சொல்லுவாங்க. ஸோ சித்த மருத்துவத்தில் நாட்டு மாதுளையோட ஓடுன்னு சொல்லுவோம், மேலே இருக்கக்கூடிய தோல் தான். அதை கஷாயமாக குடிக்கிறது இவ்வளோ பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக எனக்கு வந்து தைராய்டு இஷ்யூஸ் இருக்குது, இல்லை யூட்ரஸில் வந்து ஹெவி ப்ளீடிங் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாதுளை தோலை கஷாயமாக குடிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அது நல்ல ஒரு தோற்பு சுவை. ஸோ அப்போ ப்ளீடிங் வந்து ஈஸியாக அரெஸ்ட் பண்ணிடும். அப்போ வீக்லி 2-3 டைம்ஸ் ஆகுது அந்த மாதுளை ஓடு இருக்குது இல்லைங்களா, ஒரு பாதி அளவு எடுத்து நம்ம போட்டுட்டு அதில் கொஞ்சம் சோம்பு சேர்த்து கருப்பட்டி சேர்த்து நல்லா கஷாயமாக குடிச்சிட்டு வரணும். பெஸ்ட்டு ரிசல்ட் இருக்கும். ஸோ ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் இல்லை பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எக்கோட குவாலிட்டி நமக்கு குறைவாக இருக்குது, ஃபெலோபியன் டியூப் பிளாக்கேஜ் இருக்குது. நிறைய பேர் இந்த ஃபெலோபியன் டியூப் பிளாக்கேஜ் இருந்தால் வருஷக்கணக்கில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே ஒரு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதுளை ஓடு நான் சொன்ன மாதிரி கஷாயமாக குடிச்சிட்டு வரலாம். வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். ஸோ ஒரு கஷாயம் குடிக்கிறதுனால என்ன மாதிரியான சேஞ்சஸ் வரும் அப்படின்றது சொன்னீங்க. ஸோ பெண்களோட பிரச்சனைகள்லாம் தாண்டி இன்றைக்கி ஒருத்தங்க நேச்சுரலாக கன்சீவ் ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க என்ன மாதிரியான ஹேபிட்ஸ்லாம் பண்ணால் அதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் மேம்? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கும். ஸோ அதுக்கு யோகா நல்லாவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தோன்னா லோ பிபி இருக்கும். ஹை பிபி இருக்கிறவங்க ஒரு சைடு இருக்கட்டும், பெண்கள் நிறைய பேருக்கு அனிமியா லோ பிபி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதை தாண்டி என்னென்னா தைராய்டு இஷ்யூஸ் இருக்குது. இப்போது நம்ம பாடியில் அந்த ஹீமோக்ளோபின் லெவலை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஹீமோக்ளோபின் லெவல் குறையும் போது இம்யூனிட்டி வீக் ஆகுது, பீரியட் சைக்கிள் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து 28 டேஸில் இருந்துச்சு, அப்புறம் 35 டேஸ் ஆச்சு, 45 டேஸ் ஆச்சு, இப்போ 6 months ஒன்ஸ் பீரியட்ஸ் வருது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அப்போது ஹீமோக்ளோபின் லெவல் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஒயிட் டிசார்ஜ் இருக்கா, அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருதா, இல்லை வெஜினல் டிசார்ஜில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்த்து நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி வெஜினல் டிசார்ஜ் இருக்கும்போதும் அவங்க வந்து நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். ஸோ இன்ஃபெக்ஷன் திரும்ப திரும்ப இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், கன்சீவ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லாத மாதிரி ஆகிடும். ஸோ பிஹெச் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த ஆசிடிக் நேச்சர் இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால் வெஜினல் செக்ரீஷன் வந்து அப்நார்மலாக ஏதாவது இருக்கா, இம்மிடியேட்டாக அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு பேசிக்காக சித்தா மெடிசின்ஸ் நிறையவே இருக்குது. நம்ம வீட்லேயே ஒரு ஜூஸ் குடிக்கணும்னா குமரி அப்படின்னு சொல்லக்கூடிய கற்றாழை. ஸோ கற்றாழையை வந்து நம்ம ஜூஸாக குடிக்கலாம். குமரி லேகியம் சித்தா மருத்துவத்தில் இருக்குது, குமரி கஷாயம் கிடைக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம பாடிக்கு எது நீடோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ பிசிஓடிலாம் இருக்குன்னா குமரி கஷாயம் பெஸ்ட்டு மெடிசன். ஸோ காலையில் எம்டி ஸ்டொமக்லேயே இந்த கஷாயம் நல்லா பாயில் பண்ணி நம்ம குடிச்சிக்கலாம். அசோகப்பட்டை, லோத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பட்டை, ஸோ நாவல் மரப்பட்டை, இது எல்லாமே லேடிஸ்க்கு வந்து பெஸ்ட்டு மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த யூட்ரஸ் வந்து அந்த கான்ட்ராக்ஷன் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லைங்களா, ஸோ எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷன் இருக்கும். ஸோ அதற்கு எல்லாமே இந்த மெடிசன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுன்றது சொன்னீங்க. பொதுவாக பெண்கள் வந்து ஒரு 50 வயசு தாண்டிட்டாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு வேறு சர்டன் பிரச்சனைகள் வருது. ஸோ இந்த 50 வயசு தாண்டினதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகளை டீல் பண்ணணும்னா அவங்க என்ன மாதிரியான ஹேபிட்ஸ் மேம் ஃபாலோ பண்ணணும்? ஸோ ஜென்ரலாக பார்த்தோம்னா ஜாயிண்ட் பெயின் தான் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ ஆர்த்தோ ப்ராப்ளம்ஸ். ஸோ 50 years ஆயிடுச்சுன்னா இந்த மெனோபாஸ் ஏஜ் 48 to 52 இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். திடீர்னு மூட் ஸ்விங் வரும். ஸோ நார்மலாக இருக்க மாட்டாங்க, டிப்ரெஷன் ரொம்ப இருக்கும். ஸோ பாடியில் அடிக்கடி ஃபீவரிஷ் வர மாதிரியோ இல்லை ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்கிறதோ கிடுக்கிடுன்னு வெயிட் கெயின் ஆகும். ஒரு சிலருக்கு வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும், ஜாயிண்ட் பெயின் வரும். ஸோ இது எல்லாமே நம்ம எதனாலன்னு பார்த்தோம்னா ஈஸ்ட்ரோஜன் லெவல் பாடியில் குறையும். நேச்சுரலாகவே அப்போ கால்சியம் லெவல் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ
ஸோ அப்போது கால்சியம் நிறைய இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி சாப்பிட்றது பெஸ்ட்டாக இருக்கும். நைட் வந்து ஒரு சஃபிஷியன்ட் ஸ்லீப் அண்ட் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இல்லாமல் மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களே, இப்போ கொஞ்ச நாளாக தான் இவங்க வந்து இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, திடீர்னு கோவப்படுறாங்க, அதிகமாக கோவம் வருது இப்போ கொஞ்ச நாளாக அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மூட் ஸ்விங்க்கான ரீசன் என்னென்னா இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் தான். அப்போது அந்த ஏஜ்க்கு ஏற்ற மாதிரியான டயட்டு, கீரைகள் நிறைய சாப்பிட்ணும். ஸோ வெந்தயக்களி, உளுந்துக்களி அப்பப்போ செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ அப்போ அந்த கால்சியம் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கான மெடிசன்ஸும் சித்தாவில் இருக்குது, அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பொதுவாகவே பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இத்தனை பிரச்சனைகள் அவங்க லைஃப் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ பெண்ணாக பிறந்ததுலேருந்து அவங்கள 50+ ஆகிற வரைக்கும் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த ஒரு 3 ஹேபிட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒரு 3 ஹேபிட்ஸ் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்னா நீங்கள் எது மேம் சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு பண்ணவே பண்ணாதீங்க, அதை நான் சொல்லிடுறேன். நைட்டு தூங்காமல் முடிச்சிட்ருக்கிறது. நிறைய பேர் தூங்காமல் முடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்போது எதனால் எனக்கு ஒர்க் இருக்குது, ஸோ வீட்டில் இருக்கவங்க இப்படி, ஸோ லேடிஸ்க்கு இருக்கக்கூடிய ஹேபிட் என்ன, எல்லாருக்கும் பார்த்து செய்வாங்க, அவங்கள பார்த்துக்க மாட்டாங்க. அதனால் தூக்கம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லி மோஷன் போகிறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதையுமே வந்து மறந்துடுறாங்க. ஸோ இருக்கிற ஒர்க் டென்ஷனில் 2 days ஒன்ஸ் தான் நான் போகிறேன். அப்போ கான்ஸ்டிபேஷன் இருக்க பாடியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிடும். கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்கணும். அப்பப்போ இயர்லி ஒன்ஸாவது நம்ம பாடியில் ஹீமோக்ளோபின் அண்ட் கால்சியம் எவ்வளோ இருக்குது, ஸோ அது லோவாக இருந்தால் இம்மிடியேட்டாக அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். சரி, ஃபஸ்ட்டு இது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிற ஒரு 3 விஷயம் என்னென்னா, நல்லெண்ணெய். ஸோ கண்டிப்பாக நல்லெண்ணெய் பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து எள்ளு உருண்டையாக எடுத்துக்கலாம். ஸோ நல்லெண்ணெய் வந்து ஃபுட்டில் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நல்லெண்ணெய் வந்து கண்டிப்பாக சேர்த்து சாப்பிடணும். அடுத்தது பாடி வெயிட் எப்படி இருக்குது, ஸோ அந்த ஏஜுக்கான வெயிட் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். எக்ஸஸாக வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னா இமிடியேட்டாக நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கா, இல்லை கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கா, ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்கா, ஸோ அந்த வெயிட் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டே வர்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா, தேர்ட் கவனிக்க வேண்டிய விஷயம், இப்போது ஒரு 12 இயர்ஸில் பியூபர்ட்டி அட்டன் பண்ணுறாங்க, 48 இயர்ஸில் மெனோபாஸ் ஆகுதுன்னா எவ்ரி மந்த் பீரியட் சைக்கிள் நார்மலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஸோ பீரியட் சைக்கிள் மிஸ் ஆகுதுன்னா அதையும் யாரும் கண்டுக்க மாட்டீங்க. அது கண்டிப்பாக நமக்கு வந்து டேட் ஒரு 1 or 2 days இருக்கலாம். பட் கண்டினியூஸாக 3 months 4 months நமக்கு வந்து சைக்கிள் மிஸ் ஆகுதுன்னா இமிடியேட்டாக அதுக்கான சொல்யூஷனும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இன்றைக்கி பெண்களாக நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.